ஓகே. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து புது பேட்ச் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் பர்பஸ்க்காக நான் இன்னைக்கு பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ மைசெல்ஃப் கார்த்திகேயன், டைரக்டர் யூகே இன்ஃபோடெக் அண்ட் யூகே இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட். எஸ். ஓகே. ரைட். ஸோ ஐ திங்க் த்ரீ பார்ட்டிசிபென்ட்ஸ், அல் ஜெசியா, லோகேஷ் அண்ட் நித்யா, ரைட்? ஓகே. ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாகவே வச்சுக்குவோம். ஓகேங்களா? என்ன டவுட்ஸ் உங்களுக்கு அனலிட்டிக்ஸில் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஐ ஹாவ் அ 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம். ப்ளஸ் வந்து ரியல் டைமில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது இதை பற்றியும் நம்ம வந்து பேசுவோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு படிப்போம். ஸோ எனிபடி ஹாவ் அ நாலேஜ் அபவுட் அனலிட்டிக்ஸ்? சும்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க, இன்ட்ராக்டிவாக பேசிக்கலாம். Hello, sir. This is Lokesh. யா, லோகேஷ் சொல்லுங்க. So, ம். analytics வந்து experience ம். இல்ல, but like PPT ஓகே. presentation, so ஓகே. Excel report அதை பத்தி இருக்கு, but ஓகே. ஓகே. டெப்தா அந்த டேப்லூ ஸோ அதுல எல்லாம் போய் ம். ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே. 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 ஸோ அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது நாங்கள் இப்போ கம்பெனிஸில் வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸல், ஸோ அதுலேயே சார்ட்டு இந்த மாதிரி போடுறது, அப்புறம் டேலிலேயே அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஒரு அனலிட்டிக்ஸ் பர்பஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை பற்றின நாலேஜ் பர்சன் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றின அவேர் இருக்கிறவங்க தான் அனலிட்டிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஃபீல்டு இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் த பூம் ஆஃப் ஏஐ, ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்ட் ஏரியாவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எந்த கம்பெனி பார்த்தாலும் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் நேம்ஸ் தான் இருக்குமே தவிர பட் எல்லாமே அனலிட்டிக்ஸ் தான். பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் அசோசியேட், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், தென் வந்து டேட்டா அனலிஸ்ட், அப்புறம் ஹெல்த் கேர் அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமைன் ஸ்பெசிஃபிக்கான நாலேஜை வந்து கொண்டு வந்துட்டாங்களே தவிர பட் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ஒரு பூம் இண்டஸ்ட்ரி அனலிட்டிக்ஸ்ங்கிற ஃபீல்டு. ஸோ அதனால தான் நம்ம அதை பற்றி நிறைய பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே எப்படி முடிக்க முடியும், ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஸோ இது பியூர்லி ஃபார் எப்படின்னா கம்பெனி ஓரியன்ட். இப்போ நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், இப்போ நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ பாசிபிள் திங்ல. ஸோ அதுக்காகத்தான் இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஒரு கம்பெனிக்கு வாண்டட் திங்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பெனியை அப்ரோச் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குமே அப்படிங்கிறதான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷரையே வந்து டூ டைப் ஆஃப் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே நோ டெக்னாலஜி. ஓகே. இப்போ ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, சம்திங் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ஸை வந்து ஒரு வேளை வீட்டிலேயே உட்காந்து படிச்சிருப்பாங்க. தென் வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க கம்பெனிஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டோன்ட் ஹாவ் எனி ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ அவங்களோட ப்ராக்டிக்கலாக என்ன அப்ளிகேஷன் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ஒரு எப்படி சொன்னா ஒரு பிளைண்டாக தான், பிளைண்ட் ஃபோல்டாக தான் அவங்க போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட சர்வீசஸ் என்ன ப்ராசஸ் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ டேரெக்டாக அவங்க போய் அப்ரோச் பண்ணுவாங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி கம்பெனிஸும் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் பண்ணுவாங்க. தென் தே நோ ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன் த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ அந்த செட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they know, so before attending the interviews they know some practical approaches for the companies. ஓகேங்களா? ஸோ கம்பெனியில் ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, ஓகேங்களா? ஸோ ஒன் செக், உள்ள வாங்க. ம். ரைட். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தென் கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது ம், அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இந்த கோர்ஸோட முக்கியமான நோக்கமே நான் வந்து அதை பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு தான்.
ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராக்டிக்கலா கம்பெனிக்கு என்ன தேவை? அந்த கம்பெனிக்கு போறத எப்படி ப்ராசஸ் பண்றது? தென் என்ன மாதிரியான ஒர்க்கிங் என்விரான்மென்ட் இருக்கும்? என்ன மாரி ப்ராசஸ் பண்ணணும்? அப்படிங்கிறது தான். ரைட். ஓகே. ஸோ இன்ட்ரோடக்ஷன் போறதுக்கு முன்னாடி அ நான் ஒரு சில ப்ரீ ரிக்வசைட்ஸ சொல்லிர்றேன். அ அத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். ஓகேங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த வாஸ்ட் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ அபௌட் த டொமைன் நாலேட்ஜ். ஓகே. இப்ப நான் அதுதான் உங்கள்ட்ட வந்து கேட்கலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த டொமைன்ல உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கோ, அந்த டொமைன்ல அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ வந்து பண்ணலாம். இப்ப என்னென்ன மாதிரியான டொமைன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னா, யூ நீட் டு நோ அபௌட் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அது தெரிஞ்சிருந்தா, நீங்க மார்க்கெட்டிங் கம்பெனிக்குள்ள போய் அனலிஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். சார், ஐ எம் பேசிக்கலி சம் அவேர் அபவுட் த ஹெல்த் கேர் அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் ஹெல்த் கேர் அவேர்னஸ் அப்படிங்கும்போது ஹெல்த் கேர் செக்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் சம் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராசஸிங் ஆர் பேஷண்ட்டோட சம் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். சார், நான் இப்போ வந்து பேசிக்கலி நான் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னா, யூ ஹேவ் டு நோ அபவுட் சம்திங் அபவுட் த ரியல் எஸ்டேட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் பிஹேவியர் அனாலிசிஸ், சம்திங் அபவுட் த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் திங்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க அனாலிட்டிக்ஸ்குள்ள போகலாம். சார், நான் அந்த மாதிரி குவைத், கத்தார் இந்த மாதிரி அப்ராட் யூஏஇ கண்ட்ரீஸ்க்குள்ள நான் போறேன் அப்படின்னா, யூ ஹேவ் டு நோ சம்திங் அபவுட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி நீங்க அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ பேசிக். ஓகேங்களா? அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது லைக் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ இதை நீங்க எங்க கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு இருக்கோ அங்கதான் அது எஃபெக்டிவ்னஸ் சார். சார், வித்தவுட் டொமைன் நாலேஜ் நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சு நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது கரெக்டான ஃபார்மேட்டா இருக்க. ஓகேங்களா? ஸோ நீங்க பிஃபோர் அனலிட்டிக்ஸ் போறதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ அபவுட் த டார்கெட் டொமைன். எந்த டொமைன்குள்ள போனா நான் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த ஐடி கம்பெனி, ஓகேங்களா? ஸோ ஐடி கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் இ காமர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ ஐடியில் இ காமர்ஸில் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஸோ தென் வந்து ப்ராடக்ட்ஸை கேட்லாக் பண்ணும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. ரைட். ரைட். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது உங்களோட இன்ட்ரெஸ்ட் டொமைன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் கேட்போம். இப்போ நம்ம இந்த த்ரூ அவுட் த கோர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன் இல்லாமல் மல்டிபிள் டொமைன்ஸ்லேருந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஏரியா, வாட் இஸ் டார்கெட் டொமைன் யூ சூஸ், ஆர்எல்ஸ் இன்னும் சூஸ் பண்ணலை அப்படின்னாலும் வி வில் டிஸ்கஸ். ஓகேங்களா? ஸோ சொல்லுங்கள், அல் ஜெசியா, லொகேஷன், நித்யா. எஸ், உங்களோட டார்கெட் டொமைன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ் நித்யா. சார், ஐடி ம். கம்பெனி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஐடியில் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் அதை பத்தி எந்த நாலேஜும் ம். இல்லை. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். நான் ஃப்ரெஷர் ஓகே. ஆக்சுவலி. ஓகே. ஓகே. ம். ஜெஷியா? சார், ஐடி ம். சைடு இன்ட்ரெஸ்டட் இருக்கு. பட் மோஸ்ட்லி ம். ஹஸ்பண்ட் வந்துட்டு சவுதியில செட்டில்டு. ஸோ ஓகே.
we have planned to settle down Saudi, so that's Okay, why, sir. okay. I think I can choose oil, that ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ரியல் industry. எஸ்டேட்டு, Yeah. கன்ஸ்ட்ரக்ஷன், Mm-hmm. ஓகேங்களா? ஸோ Yeah. அதுக்கப்புறம் ஒரு மால் மேனேஜ்மெண்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க Mm-hmm. அப்படின்னா இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மால்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஆஹ், அந்த வால்மார்ட் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஸ்டோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, வேர் ஹவுஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அனலிட்டிக்ஸ் ப்ராசஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ Mm-hmm. நெக்ஸ்ட் லோகேஷ், Okay, sir. உங்களுக்கு? ஆக்சுவலி இப்போ வந்து நான் ஒரு சர்வீஸ் டெஸ்க்ல இருக்கேன் ஒரு ஓகே, கார்பரேட்ல. ஓகே, 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 ஸோ ரோல் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் கஸ்டமருக்கு வந்து வி டூ ஹெச்ஆர் சர்வீஸ். ஓகே, ஓகே. ஸோ அப்போ நீங்க ஹெச்ஆர் பேரோல் மேனேஜ்மெண்ட், இஆர்பி பேரோல் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட், இஆர், ஓகே, ஸோ சூப்பர், இந்த சூப்பர். பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஓகே, அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ம், டெக் ஒர்க் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லைக் சூப்பர், பண்ணி சூப்பர், கொடுக்குறோம்னா சூப்பர். நம்ம சப்போர்ட். பிரசன்டேஷன். ஆமா. ஸோ ஓகே, 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 இந்த சூப்பர். டொமைன்லயே வந்து நான் இருக்கிறதுனால ஸோ இதுல வந்து அந்த ஒரு இப்போ பெட்டர், ஒரு பெட்டர். ஆமா ம், பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றோம். யா, ஷோர், ஷோர். ஓகே. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டொமைன் நாலேஜ் தேவைப்படுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு டார்கெட்டே தவிர டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் அ பேசிக். ஓகேங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ங்கிறது காமன். இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா டிரைவிங் ஸ்கில் இஸ் அ காமன். ஓகேங்களா? ஸோ வேர் வி கோயிங் டு டிரைவ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய டொமைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து டிரைவிங் ஸ்கில் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸ்டேரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கிளச்சை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, பிரேக்கை எந்த இடத்துல கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான, ஓகேங்களா, இந்த டிரைவிங் ஸ்கில்லை தான் நம்ம வந்து நம்ம இந்த த்ரூ அவுட் த மந்த் ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். டொமைனுங்கிறது அதான் சொல்கிறேன்ல, இப்போ லோகேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இஆர்பி பேஸ்டு இதுக்குள்ளே எப்படி வந்து கான்செப்ட்ஸ்குள்ளே கொண்டு போகலாம் இந்த அனலிட்டிக்ஸ் அப்படின்னு. இப்போ ஜெஸ்ஸியா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நித்யா உங்களுக்கு குளோபல் நாலேஜ் சம்திங் வேறு ஏதாச்சும் ஐடிலேயே வந்து காமர்ஸ்குள்ள ப்ராடக்ட் கேட்டலாக்ஸு, ஆர்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குல்ல. அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது ஸ்கில். ஓகேங்களா? ஸோ இது அவேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிலேருந்து போகலாம். ஸோ பிஃபோர் கோயிங் தட் உங்களுக்கு இது கிளியராக இருக்குல்ல டொமைன் அப்படின்னா என்னென்னு, ரைட்? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன அப்படின்னா வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா நம்ம 1 மந்த்துக்குள்ளே கவர் பண்ணணும் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஓகேங்களா? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னாலே வி ஹாவ் அ டேட்டால. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ஒரு கதையோடவே ஸ்டார்ட் பண்ணுறேனே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணும்போது ஃபார் மெஷின் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸை கொடுத்தாலும் அதை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி தென் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தென் அந்த மேனிப்புலேஷன் பண்ண டேட்டாவை அதுவும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் வரும், அதை வந்து நியூமரிக்கல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ரைட்? ஸோ இப்படி தான் வந்து டேட்டா ப்ராசஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேசஸ்னு ஒரு கான்செப்ட்ஸ் வந்துச்சு. அங்கே போய் டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் ஆனிச்சு, ரெட்ரிவல் ப்ராசஸ் இங்கே இருந்துச்சு. ரைட்? ஓகே. ஸோ இப்படி தான் அனலிசிங் ஆஃப் டேட்டாஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ரைட்? நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்போ வந்து டேட்டாவை அனலிட்டிக்ஸ் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இப்போ ஒரு வேல்யூவான ஒரு கான்செப்ட் சொன்னேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்னையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்ஒய்ங்கிற ஒரு பர்சன் வச்சுக்கோமே. ஸோ ஐம் ஒரு எக்ஸ்ஒய் பர்சன். ஓகே. ஸோ தட் இஸ் அ டேட்டா. ஓகேங்களா? ஸோ டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவாக தான் இருக்கும். பட் வி எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா இன்டு த யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸ்ஒய் பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த பையன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அது பிஹேவியரல் கொஸ்டினாக ஆயிடுது. ஸோ அப்போ வந்து சார் இவர் வந்து ஹைட்டு வந்து 5.7 இருப்பார், இவர் வெள்ளையாக இருப்பார், இவர் வந்து நல்லா பேசுவார் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் கரெக்டாக இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ அப்போ வந்து கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி தான் டேட்டா வந்து
ப்ராசஸ் ஆகும். இப்போ ஒரு நல்லவரா கெட்டவரா ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ நிறைய பேருக்கு ப்ராசஸ் பண்றாரு, ஸோ அதனால அவருக்கு வந்து நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரும். ஒரு சிலர் வந்து இவர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு, நிறைய பேர்ட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, ஸோ இவர் அது இல்லாமல் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஸோ இவர் கெட்டவர். அப்போ பர்செப்ஷன், பிஹேவியரல் பர்செப்ஷன் பார்த்து பாசிட்டிவ் ஹையர் பர்சன்ட் இருக்கா இல்லை நெகட்டிவ் ஹையர் பர்சன்டா இருக்கான்னு பார்த்து அதை வச்சு அவருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா சொல்றோம். அப்போ ஒரு எக்ஸ்ஓயோட கொஸ்டினை பொறுத்து அவரோட இன்சைட்ஸ் மாறும். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறோம், XYZ. அவர்கிட்ட வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, பையன் என்ன வேலை பார்க்குறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கேள்வி இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு பையன் நல்லவரா கெட்டவரா, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் கேட்க மாட்டோம், ரைட்? ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து we need to analyze டேட்டா. அப்ப டேட்டா அனலிட்டிக்ஸோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்டிங் த டேட்டா, அனலைசிங் த டேட்டா அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் ஒரு முக்கியமானது என்னன்னா யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் அப்படிங்கிற வேர்டு தான். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இருக்கணும். அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அதுல இருந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், இன்சைட் மீட் இன்ஃபர்மேஷன்ஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் அனலைசிங் த டேட்டா. ஓகேங்களா? ஸோ எதுக்காக? ஃபார் டிஸ்கவர் நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்சைட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் வி கேன் யூஸ். ஓகேங்களா? ஃபார் மேக்கிங் த டிசிஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நியூ டிசிஷன்ஸை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அல்டிமேட் கோல் ஆஃப் நான் பொண்ணு பார்க்குறதோட அல்டிமேட் கோல் கல்யாணம். ஓகேங்களா? பிஹேவியர் நல்லவரா கெட்டவராங்கிறத பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? ஸோ வி ஆர் கிவிங் சம் தாட்ஸ். ஸோ இது மாதிரி தான் ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த டிசிஷன் மேக்கிங்காக வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தட் இஸ் கால்டு டேட்டா அனலிட்டிக்ஸ். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நான் வெறும் டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் தான், அனலிட்டிக்ஸ் கிடையாது. அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை தான் நம்ம இங்கே சொல்றோம், ரைட்? ஓகே. ஸோ 1960ஸ்லேயே பைத்தான்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? 1960ஸ்ல இருந்தே டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏன் அது வந்து இப்போ பூம் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் டெக்ஸ்சுவல் டேட்டாவை தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ரொம்ப லிமிட்டட் டேட்டா தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு யூசரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, தென் அவங்களோட என்கொயரிஸு, ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாஸ் ஸ்டோர் ஆகிட்டு இருந்துச்சு தவிர லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப், அதாவது அந்த டைமில் இன்டர்நெட் வாஸ்ட்டாக கிடையாது. ஓகேங்களா? ஸ்பீடு, நெட்வொர்க் ஸ்பீடு அவ்வளோவா கிடையாது. தென் இந்த மாதிரியான சோசியல் மீடியாலாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ வந்து வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்துச்சு. அந்த லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன்ஸை அனலிட்டிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறோமே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருந்தது எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்குது. இப்போ ஒரு ஃபேஸ்புக் இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேஸ்புக்னு எடுத்துக்கோமே. ஃபேஸ்புக்னு எடுத்தால் என்ன பண்ணுறோம், ஒரு 10 பேரோட போஸ்ட்டை பார்க்குறோம், ஸ்டோரியை பார்க்குறோம், ரீல்ஸை பார்க்குறோம், லைக் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், எமோஜிஸ் வைக்கிறோம். ஓகேங்களா? அதை நம்மளோட போஸ்ட்டாக வைக்கிறோம், நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுறோம், ரிப்ளை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த எப்படி கண்டென்ட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இன்டர்நெட்டில் ஸ்டோர் ஆகுதுல. அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்மளால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை போய் ஸ்கீமாஸாக போய் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல அனலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ பூம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள், இதுக்காக தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான டேட்டா கான்செப்ட்ஸ் இல்லை. இப்போ வந்து நிறைய டேட்டா ஸ்கீமாவாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறதுனால ஹேவ் டு யூஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ், ரைட்? ஓகே. ஸோ மெயினாக ஏன் டேட்டா அனலிட்டிக்ஸை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆகும். கெயின் கிரேட்டர் இன்சைட் டு டார்கெட் டொமைன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே இதை வச்சு தான் பேசினோம். ஓகேங்களா? ஸோ யூ நீட் டு நோ அபவுட் சம் டார்கெட் டொமைன். அதில் இருக்கக்கூடிய இன்சைட்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ஆர் நம்மளால கேதர் பண்ணுறதுக்கு வி யூஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? சிம்பிள். இப்போ வந்து ஒரு கம்பெனி கிட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரைட்? ஆக்சுவலி சம் XY பர்சன், மிஸ்டர் XY, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்ம கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸோட இன்கம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அக்கௌண்ட்டை வந்து சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை வந்து சப்மிஷன் பண்ணி தென் பேலன்ஸ் ஷீட் போட்டு ஸோ எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு திஸ் இஸ் த ப்ராஃபிட், திஸ் இஸ் த லாஸ் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, ஸோ ஆர்எல்ஸ் இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ போய் நீங்கள் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 இயர்ஸோட சொல்லுங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் திருப்பி ரீகால்குலேஷன் பண்ணுவீங்களா? என்னோட கொஸ்டின் அதான் சார். இந்த கேள்வி தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஏன் வந்து 5 இயர்ஸ் கேட்டுட்டு இப்போ 2 இயர்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடாதுல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைனமிக் ப்ராசஸ் பண்ணணும். அதாவது என் டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்சைட்ஸை கிரியேட் பண்ணி வைக்கிறேன். பட் பாசிபிள் ஆஃப் ஆன்சர்ஸ் என்ன கொடுத்தாலும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கணும். டைனமிக் ப்ராசஸாக என் டேட்டாவை அனலைசிஸ் பண்ணணும். அதுக்கு தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சார் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எக்ஸலை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு வந்து அனலிஸ்ட் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அனலிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா வாட் ஆர் ஆல் த டாபிக்ஸ், வாட் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் யூ ஆஸ்க் டியூரிங் தட், அந்த ஒரு சினாரியோக்கு நீங்கள் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ் டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை தான் சொன்னோம். ஸோ யூ ஹாவ் டு மேக், இப்போ நான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லும்போது இதை பற்றி நான் இன்னும் டீப்பாக சொல்கிறேன். டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து 5 இயர்ஸில் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் டார்கெட் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அடுத்த 2 இயர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இல்லை இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்எல்ஸ் இப்போ நம்ம இதில் நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கோம், நம்மளால கிராஸ் டொமைன் போக முடியுமா, ஸோ வேறு எதாச்சும் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்டராக மாறலாமா, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸாக நம்ம மாறலாமா. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் அப்ரோச் பண்ணுறதுக்கும் இந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கேபபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேபி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி டு அனதர் இண்டஸ்ட்ரி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னாலும் இந்த டிசிஷன் மேக்கிங் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை டீப்பாக நம்ம டைப்ஸில் பார்க்கும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்க்காகவே வி ஹாவ் டு கிரியேட் அ டார்கெட்டட் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளாக சொன்னோம். இப்போ சம்மர், ஸோ சம்மரில் எது பெட்டராக போகும். ஸோ நான் ஒரு ஜூஸ் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஜூஸ் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு சம்மரில் இருக்கும். வின்டரில் வந்து எப்படி போயிட்டு இருக்கும். ஸோ நான் வின்டரில் வந்து இன்னமும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜூஸ் நிறையா போகும், ப்ராசஸ் ஆகும் அப்படி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் இன்எஃபிஷியன்சி அண்ட் மினிமைஸ் த ரிஸ்க். எஸ், ஸோ நம்ம ஏஐயோட முக்கியமான ஒர்க்கே அதானே. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஒரு ஹியூமன்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து பாசிபிளாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 2 ஐடியாஸ் 3 ஐடியாஸ் தான் கொடுக்க முடியும். பட் ஆனால் என்ன ஐடியாஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏஐ வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த இன்எஃபிஷியன்சி, டார்கெட் டொமைனோட இன்எஃபிஷியன்சிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த அனலிட்டிக்ஸ், பிகாஸ் இதுக்குள்ள நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணலாம், ஒஸ்ட் கேஸ் இப்படி இருக்கும், பெஸ்ட் கேஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த காயின் எஃபிஷியன்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதனால நம்மளோட ரிஸ்க்கும் என்ன ஆகுது அப்படின்னா மினிமைஸ் ஆகுது. பிகாஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, த்ரூ த டேட்டாவை வச்சு சொல்லும்போது அந்த டேட்டா வந்து 100% என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்கானிக் டேட்டாவாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரிஸ்க் வந்து மினிமைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த சும்மா ஒரு ஆப்ஷனலா இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு சம்திங் ஒரு சாம்பிளாக கொடுக்காம ஒரிஜினல் டேட்டாவே வச்சு அனலைஸ் பண்ணும்போது ரிஸ்க்குங்கிறது ரெடியூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி யூஸ் அனாலிட்டிக்ஸ் டு ஐடென்டிஃபை நியூ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எஸ், நாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைன் சூஸ் பண்ணணும், இல்லை ஒரு சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸ் பண்ணணும், இல்லை உங்களோட அந்த டார்கெட்டட் டொமைன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது பண்ணலாம். ஸோ இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஃபோசிஸ் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் கான்செப்ட்ஸ்குள்ளே போயிட்டு வந்தாங்க, அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, அதுலேயுமே கிளைண்ட் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்னு கொண்டு வராங்க. ஏன் சார், நம்மளோட டார்கெட் யாரு? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. அப்போ அந்த அவுட் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அவுட் சோர்சிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ காம்படேட்டிவ் வித் அசென்ச்சர் ஆர் டிசிஎஸ்.
டாடா கன்சல்டன்சி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஸோ இவங்க வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து அவுட் சோர்சிங் ப்ராசஸை எடுத்து பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளும் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணோம்னா இன்னமும் பெட்டரா நம்மளோட இதை ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க? தே ஹாவ் டு அனலைஸ் த மார்க்கெட். They have to create a new opportunity in the market. So அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்டர் இன்டு த கன்சல்டன்சிஸ் ஏரியா. தென் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 240% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பெர்செப்ஷனை பொறுத்து தான் நீங்க எந்த மாதிரியான ஏரியால ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னு. ரைட். இப்போ ஒரு கம்பெனியில வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லெவல்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா கம்பெனியோட R&D அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியால தான் யூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ அனலிஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு ஹெச்ஆர்ல இருந்தீங்கன்னா ஹெச்ஆர்லையும் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஏரியால நீங்க வந்து பண்ணுவீங்க. அப்போ இங்கே ஃபுல்லாவே என்ன அப்படின்னா உங்களை டிபெண்டா தான் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் டிபெண்ட் டு த கம்பெனி. அப்படி இருக்கும்போது அந்த சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கும்போது 100% பியூர் சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கணும். அதில் வந்து நீங்கள் காம்பன்சேட்டே பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து இல்லை சார் இது எனக்கு வந்து நான் சும்மா ஒரு அசம்ஷன் பேஸ்டு சொல்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. 100% பியூராக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த அனலிஸ்ட் அப்படிங்கிற ப்ராசஸே இருக்கு. ரைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கீ கான்செப்ட்ஸ் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். சார் நான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறேன், டேட்டா அனலிஸ்டாக ஆக போகிறேன். ஓகேங்களா? எந்த மாதிரி ஏரியாவில் பண்ணால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த கீ கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 டெஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இந்த டெஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஓகேங்களா? சிம்பிளா சொல்ல போனா லாஸ்ட் 5 இயர்ஸோட நம்மளோட ப்ராஃபிட் என்ன, லாஸ்ட் 5 இயர்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராடக்டோட க்ரோத் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான நியூ ப்ராடக்டை கிரியேட் பண்ணலாம், நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்ல எவ்வளோ லீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, ஸோ அதை எப்படி நம்ம வந்து சுவிட்ச் ஓவர் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்செப்ட்ஸ்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டேட்டா, அதாவது இப்போ என்ன சொல்லுவோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி என்ன பண்ணிடுறோம்னா ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. கொடுத்து யூ நீட் டு அனலிஸ்ட் சம் கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பெனியோட எம்ப்ளாயோட ரெசிக்னேஷன் ரேஷியோ எவ்வளோ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்திருக்கு, ஸோ ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஓகேங்களா உங்களை அனலைஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, ஸோ தே ஆர் யூசிங் டெஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாவை கொடுத்து ப்ராசஸ் பண்றது. இவங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் தேர் ஓன் டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் பண்ணி கேட்கக்கூடிய கம்பெனிஸ். பேசிக்கலி மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆர் பிஸ்னஸ் சொல்யூஷன் கம்பெனிஸ் ஆஸ்க் இப்போ இந்த பேரோல் இஆர்பி இதெல்லாம் வந்து இப்படிதான் இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் ஆர் தேர் இன் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். பேஸ்ட் ஆன் த சேலரி பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா தே ஹாவ் அ டேட்டா, தே ஹாவ் சம் கொஸ்டின்ஸ், நீங்கள் வந்து யூ மைட் பி ஆன்சர் தட், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்ங்கிற வேலை. அப்போ நீங்கள் போய் ஒரு கம்பெனிக்கு அனலைஸ் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களை அனலிஸ்டாக எடுக்கிறாங்கன்னா உங்களை நீங்கள் அந்த கம்பெனியில் டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கம்பெனிஸோட இப்போ சேலரி ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அனலிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ரைட். ஸோ டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாஸ் கொடுத்துருவாங்க, பட் தே வாண்ட் டு நோ வாட் இஸ் அ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து Q1 நம்ம வந்து எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? Q2 நமக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1லேருந்து 2க்கு, Q3 நமக்கு வந்து என்ன பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட் டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா
அதுக்கு பேரு டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ கம்பெனிஸ்ல காமர்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயருக்கு வந்து நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, எவ்வளோ கேட்லாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஓவரால் ஓகே மாதிரி இருக்கும். ஸோ பட் இதுக்கு வந்து இப்போ சாப் ப்ராசஸ், சாப்லேயே வந்து டேட்டா அனாலிசிஸ் ஃபிகோவில் ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஹனால ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுலேயுமே டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஆர் எல்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாமே இந்த டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸில் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது ஃபியூச்சர். ஓகே. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி, ப்ரெசண்ட்டு அண்டு அதாவது பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர். ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் இஸ் அ ஃபியூச்சர். ஸோ இது வந்து மோஸ்ட் வந்து மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கைஸை தான் இதுல இருந்து எடுப்பாங்க. ஆஸ் யூஆர் ஃப்ரெஷர் அப்படின்னா ஓகேங்களா, உங்களுக்கு அந்த கேபபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களை எடுப்பாங்க. ஸோ அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமானா கிடையாது, கேபபிலிட்டி வேணும் ஓகேங்களா. யூ ஹாவ் அ வெரி குட் டொமைன் நாலேஜ், யூ ஹாவ் அ ஃபோக்கஸ் மைண்டட் ஆர் லாஜிக்கல் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு கோயிங் டு ஒர்க் ஆன் த R&D ஃபார் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கு, 2x நம்மளோட ப்ராஃபிட் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், 5x நம்மளோட ப்ராஃபிட் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் வி வில் நீட் டு ஃபாலோ ஓகேங்களா. இதை சொல்றதுக்கு தான் வந்து ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா கிராஸ் டொமைன் நாலேஜ் வேணும். அதாவது நம்மளோட காம்படிட்டர் டார்கெட் டொமைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு ஓகேங்களா, அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணா ப்ராசஸ் பண்ற அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு தேவை எப்போ அப்படின்னா இந்த ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து கம்பெனிஸ்ல R&D டிபார்ட்மெண்ட்ல தான் ப்ராசஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். டெஸ்கிரிப்டிவ் என்ன பண்ணும், ஃபீச்சரோட டேட்டாவை எடுத்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் பட் ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒன்று இருக்கும் என்ன அப்படின்னா பிளஸ், அதாவது டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் பிளஸ் டிசிஷன் மேக்கிங் ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிருக்கா, ஃபர்ஸ்ட் குவார்டைர்லேருந்து செகண்ட் குவார்டைர்ல 200% லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும். வாட் நம்ம என்ன பண்ணுனா நம்மளோட ஆக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் ஓகேங்களா. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அசம்ஷன் பேஸ்டு தான் இருக்கும் ஓகே. ஸோ சிம்பிள் இப்போ சொல்லுவாங்க சார் நம்மளோட மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணா நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், இல்லை கிளைண்ட்டோட பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு அசம்ஷன் எடுப்போம்ல, அதுக்கு பேர் தான் இந்த ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஒரு இன்டர்வியூஸ்லேயே வந்து வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஸ்கிரிப்டிவ் அண்ட் ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் மேக் த டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டாஸ், அவ்வளவுதான், அது மட்டும் முடிச்சதுதான் ஓகேங்களா. இதே இதுவும் டேட்டா அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா வித் டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் டு மேக் சம் டிசிஷன்ஸ், அது வந்து அசம்ஷன் பேஸ்டு. பட் டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ்லையும் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்லையும் நீங்க வந்து எக்ஸாக்ட் ப்ராசஸ் சொல்லலாம். ஆனா ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அசம்ஷன் பேஸ்டு சொல்லலாம். சார் இதை இன்க்ரீஸ் பண்ணா இது நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும் சார், இவ்வளவு ரெவன்யூ பார்க்க முடியும் அப்படிங்கறத சொல்லலாம். பட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா ரெவன்யூ வருமா அப்படிங்கிறது மேபி த அசம்ஷன் தானே. ஸோ அந்த மாதிரி அசம்ஷன் பேஸ்டு டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ புதுசா ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அது பேர் காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது வரைக்கும் ப்ரெஸ்கிரிப்டிவ் அண்ட் 4 மட்டும்தான் காமனா இருக்கக்கூடிய பேசிக் அனாலிட்டிக்ஸோட கான்செப்ட்ஸ். இப்போ இருக்கக்கூடிய புது கான்செப்ட்ஸ் வந்து இந்த காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்ட்ரோ பண்ணிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ். சிம்பிளா சொல்ல போனா சோசியல் மீடியா அனாலிசிஸ் ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, டார்கெட் கேம்பியன்ஸ் யாரு, வேர் வி டு கெட் த மோர் லீட்ஸ் ஓகேங்களா, தென் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஃபாலோ பண்றது. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ்ல இருந்து இப்போ ஒரு இமேஜ் அனாலிசிஸ் பண்ணி இமேஜோட பீக் பாயிண்ட் என்ன, ஸோ அந்த இமேஜ் அனாலிசிஸ் பண்ணி என்ன அப்படின்னா இப்போ லேட்டஸ்டாக கூட
சுனோ ஆட் பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வித்தவுட் சுனோ நம்ம வந்து ஒரு ஆடியோஸை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஆடியோட கிளாரிட்டி இந்த லெவலில் இருக்கு. வித்து சுனோவோட ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாரிட்டி இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க வந்து சுனோவை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு வாய்ஸ் குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி வில் பி த பெஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா cognitive analytics. இந்த cognitive analyticsக்கு you have to know something aware about the AI tools or special tools. இது இருந்தா மட்டும்தான் you have to handle cognitive analytics. Cognitive analytics அப்படிங்கிறது எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதுக்கான ஒரு ஏரியா. இதுதான் வந்து டாப் ஆஃப் த டாப்ல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் பண்றேன், ரியல் எஸ்டேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்ல நான் எப்படி லீட்ஸை வந்து கொண்டு வரது, லீட்ஸை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேலிட் லீட்ஸை எப்படி கால்குலேட் பண்றது, ப்ராசஸ் பண்றது, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரது, தென் என்னோட காம்படிட்டர்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றாங்க, போர்ட்ஃபோலியோஸ் எப்படி வச்சிருக்காங்க, அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நான் எப்படி வந்து என்னைய அனாலிசிஸ் பண்ணி புதுசா கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியா அனாலிசிஸ் போகவா, தென் ஆர்கானிக்காக நான் கூகுள் ஆட்ஸ் பண்ணவா, இல்லை அப்படின்னா நான் வந்து வெப்சைட்ஸ் வச்சு ப்ராசஸ் பண்ணவா, இல்லை ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சு ப்ராசஸ் பண்ணவா, இல்லை தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஸ்ட்டு நான் ப்ராசஸ் பண்ணுவா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரது இந்த காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த கீ கான்செப்ட்ஸ். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் கோயிங் டு சம்திங் ஃபார் த ப்ரெடிக்டிவ், ப்ரெஸ்கிரிப்டிவ், காக்னிட்டிவ் இந்த ஏரியாக்குள்ள உங்களோட ஜாப் ஃபோக்கஸ் ஆணுச்சு அப்படின்னா யூ கெட் அ ஹை பெய்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பெய்ட் ஆஃப் தான். சார் நான் இந்த கம்பெனிக்கு போனால் எனக்கு இவ்வளோதான் சேலரி கொடுக்குறாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஓகே. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு ஐ மூவ் டு நெக்ஸ்ட். No, sir, no எனி doubt. டவுட்ஸ்? ஓகே ஓகே லோகேஷ். ஓகே, இப்போ நீங்க இதுல வந்து நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஏதாச்சும் ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கீங்களா, இல்ல ஏதாச்சும் ஒர்க்குக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னு, ஜாபுக்கு ட்ரை பண்றீங்கன்னா நீங்க இதுல எந்த டொமைனுக்குள்ள போகணும், இல்லை எந்த டொமைனுக்கு யூ ஆர் ஃபிட் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் லாட் டு கோயிங் டு த அனதர் டைப் ஆஃப் டொமைன்ஸ்க்கு போகிறதுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்னன்னா சார் எனக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் இல்லை எனக்கு வந்து இன்னும் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஹையராக இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டொமைனுக்குள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பே ஸ்கேல் கிடைக்கும். ஓகே. வேற நித்யா அண்ட் ஜெஸ்ஸியா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? No No, doubt, sir. sir. ஓகே ஓகே. ஸோ புரியுது தானே நான் சொல்றது? நான் எதுவும் ஃபாஸ்டா போறேன்னா? இல்ல சார், புரியுது. இல்ல sir, ஓகே புரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ. So just for these things for document purpose. ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இம்ப்ரூவ்டு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து பிளா பிளா திங்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வி ஆர் யூசிங் டேட்டா அனலிட்டிக்ஸ். அண்ட் பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக, பிஹேவியர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக வி யூஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். அண்டு ரொம்ப முக்கியமாக காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ். ஒரு அனலிஸ்ட்டை வந்து ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னாவே முக்கியமாகவே எதுக்காக அப்படின்னா காம்படேட்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் சிம்பிளாக வந்து இந்த 5 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக அனலிஸ்ட்டை ஹையர் பண்ண மாட்டாங்க. அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அ காம்படேட்டிவ் திங்ஸ் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் டொமைன்ஸ், அதில் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ்க்காக தான் உங்களையே ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அட்வான்டேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆஃப் சேலஞ்சஸ் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம நிறைய பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா லிமிட்டட் டேட்டா ஆக்சஸை வச்சு நம்மளால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அனலிஸ்ட்டை பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்போம். அப்படி பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லும்போது ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். ஓகே. ஸோ லிமிட்டட் டேட்டா சார் இப்போ எனக்கு வந்து கம்பெனிஸோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிஸோட டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 2021, 22, 23 கொடுத்துட்டாங்க. அந்த 24 வந்து அவங்கள்ட்ட இல்லை போல, சம்திங் ஏதோ டேட்டா வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ 25 கொடுத்துருக்காங்க. ஒரு அனலிஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் வந்து பண்ணி யாரும் அனலிஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு
அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ எல்லா டேட்டாஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி தென் வெரிஃபை த ரிசோர்ஸஸ் நிறைய எடுக்கணும். வெறும் கம்பெனியோட டேட்டாவை மட்டும் எடுத்து அனலைசிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எடுக்கணும், டேட்டா செட்ஸ் எடுக்கணும், தென் நிறைய வெப்சைட்ஸில் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணி தென் யூ ஹாவ் டு கிவ் அ குமுலேட்டிவ் டிசிஷன். ஓகேங்களா? இதான் திஸ் இஸ் த அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். அது வந்து டேட்டா அனலிஸ்ட்ல ரொம்ப நிறையா இருக்கக்கூடிய சேலஞ்ச். ஓகேங்களா? டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கு. ஸோ இன்கம்பேட்டபிள் டேட்டா சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டாக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு காமர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு காமர்ஸ் சைட்டில் காமர்ஸ் அது வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு வாட்டி எஸ்கியூஎல் ஃபைலாக கொடுப்போம். தென் லோக்கலாக வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருப்பாங்க. எக்ஸல் ஃபைலே அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா சோர்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். வெறும் சார் இல்லை சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எக்ஸலில் கொடுத்தா தான் நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இன்கம்பேட்டபிள் டேட்டா சோர்சஸாக இருந்தாலும் யூ ஹாவ் டு அனாலிட்டிக்ஸ் ஆர் கன்வெர்ட் இன் டு த சேம் டைப் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். அதுவே ரொம்ப சேலஞ்சஸ் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல போகிறேன், அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதுக்காக ப்ரிப்பேரிங் த டேட்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கு தான் பயங்கரமான டைம் எடுக்கும். ஸோ ஆர்கனைசிங் த டேட்டா, ப்ரிப்பேரிங் த டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம். ஓகே, பிகாஸ் கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் கரெக்டான அவுட்புட் வரும். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு டேட்டா மிஸ் ஆயிருந்தாலும் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேனே, 10 பேர் இருக்காங்க, 10 பேரோட ஏஜ் வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா 20 40 ஏஜ் குரூப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20, 30, 35, 32 அப்படின்னு இருக்காங்க. ஒருத்தவங்களோட மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 400ன்னு போட்டாரோம். வாங்க 440க்கு பதிலாக அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா வாங்க என்ட்ரி போடுறாங்க 400ன்னு. இப்போ ஆவரேஜ் ஏஜ் குரூப்னு கேட்டால் எவ்வளோ காட்டும்? ஆவரேஜ் ஏஜ் குரூப்னு கேட்டால் ஸோ வாட் ஆர் த ஆவரேஜ் ஏஜ் குரூப்ஸ் ஓகேங்களா டு பை தீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ எவ்வளோ கேட்கும்? புரியுதுங்களா? ஸோ அந்த டைப் ஆஃப் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து டேட்டா சோர்சஸ் அண்ட் டேட்டாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டேட்டா ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ். ரைட். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது சூஸிங் த பெஸ்ட் அனலிட்டிக்ஸ். இப்போ நம்மளே சொல்லுவோம், சார் நீங்கள் வந்து எக்ஸல் சொல்லித்தரீங்க, தென் வந்து பைத்தான் சொல்லித்தரீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எஸ்கியூஎல் சொல்லித்தரீங்க. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் டூலில் நான் எங்கே வேர்வி டு யூஸ் எக்ஸலை எங்கே யூஸ் பண்ணணும், நான் வந்து எஸ்கியூஎல் எங்கே யூஸ் பண்ணணும், பைத்தான் நான் எங்கே யூஸ் பண்ணணும், சார் 3யுமே நான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ அந்த அனலிட்டிக்ஸ் டூல்ஸை சூஸ் பண்ணுறது சிம்பிள். இப்போ எனக்கு கம்பெனி டேட்டா இருக்கு, மினிமம் ஒரு 1 lakh டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த 1 lakh டேட்டாக்காக நான் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பைத்தான் நான் வந்து இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறேன், ஸ்பைக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டூலை யூஸ் பண்ணுறேன், லைப்ரரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது காஸ்ட் வைஸும் ஜாஸ்தி, ப்ராசஸ் வைஸும் ஜாஸ்தி. ஓகேங்களா? அப்போ யூ ஹாவ் டு நோ அபவுட் வாட் ஆர் த பெஸ்ட் அனலிட்டிக் டூல்ஸ் அண்ட் ஹவு டு சூஸ் த பெஸ்ட் அனலிட்டிக்ஸ் டூல் ஃபார் யுவர் கண்டென்ட் ஆர் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அனலிட்டிக்கல் டூல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணணும். நான் சொல்லித்தரேன் வேர் வி டு யூஸ் எஸ்கியூஎல், வேர் வி டு யூஸ் எக்ஸல், வேர் வி டு யூஸ் பைத்தான் ஃபார் த ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரைட். ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா நோ இன்ஹவுஸ் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பெனியில். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும்தான் ஹெச்ஆர் ப்ராசஸ் அண்ட் கம்பெனியோட ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் ப்ராசஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுக்க முடியும், வேற மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் இல்லாமல் வேற யாருனாலும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அபவுட் நம்ம சொல்றோம்ல, இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராசஸ் பண்ணணும்னா ரியல் எஸ்டேட்டோட டொமைன் நாலேஜ் வேணும். அது இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது. ஹெல்த் கேர் டேட்டா ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ அனஸ்தீசியா கொடுக்குறாங்கன்னா அனஸ்தீசியா இவ்வளோ லெவலுக்கு இவ்வளோ யூனிட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்கு, அதை மேனேஜ் பண்ணணும். அப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் தெரியணும், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் தெரியணும், இன்ஸ்ட்ருமெண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும். அப்போ திஸ் இஸ் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு பிக் சேலஞ்ச். அதனால தான் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா
எல்லா டொமைனும் போகாதீங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 டொமைனில் போய் அந்த கம்பெனிஸை மட்டும் அச்சீவ் பண்ணீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜாப்க்கு போயிடும். ஓகேங்களா? தீஸ் ஆர் வந்து சேலஞ்சஸ், ரைட்? ஸோ ரைட், இப்போ குளோபலாகவே இந்த 6 ஸ்டெப் தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நீங்க லைஃப் சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். ஓகேங்களா? இந்த லைஃப் சைக்கிள்லையும் பார்த்தா அதான் இருக்கும், இதுலயும் அதான் இருக்கும். இதான் பேசிக் 6 ஸ்டெப்ஸ். இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அனலிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகலாம். என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஆமா, இப்போ நம்ம சொன்னோம்ல, எவ்வளவுதான் டேட்டா உங்க கையில இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லாம உங்களால அனலிஸ்ட் ப்ராசஸ்க்கு போக முடியாது. வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீங்களா ஒரு டேட்டாவை கொடுத்த உடனே நீங்களா கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா டிஃபைன் த ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம்? அனலிஸ்டோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா ப்ராப்ளம் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணி பாசிபிள் சான்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார், இப்போ கேட்குறாங்க, அப்போ லாஸ்ட் 5 இயர்ஸோட இன்கம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸோட இன்கம் மட்டும் ஒரு கொஸ்டின் எடுக்கக்கூடாது. லாஸ்ட் 1 இயரோட இன்கம் என்ன, 2 இயர்ஸோட இன்கம் என்ன, 3 இயர்ஸோட இன்கம் என்ன, 4 இயர்ஸோட இன்கம் என்ன, 5 இயர்ஸோட இன்கம் என்ன, 1 vs 2 எவ்வளோ இன்கம் லாஸ், 2 vs 3 எவ்வளோ இன்கம் லாஸ், இது எல்லாமே பாசிபிள் கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள மல்டிபிள் கிளஸ்டர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டைனமிக்கா இருக்கணும், நாட் அ ஸ்டாட்டிக். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கம்பெனியில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்றாங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது they might have to give நிறைய சஜஷன்ஸ் கேட்கலாம்ல, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம்ல. இப்போ கேட்கலாம், ஏன் 2024ஓட 23 வந்து கம்மியாக இருக்கு, அங்கேருந்து நம்ம என்ன ப்ராசஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கூட கேட்கலாம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி டைனமிக் சொல்யூஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் இந்த பவர் பிஐ, ஓகேங்களா, பைத்தான் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ விசுவலைஸ் பண்ணி காட்டும்போது டிஃபரன்சஸ் காட்டும், டைனமிக் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது பண்ணுவோம். அப்போ டிஃபைன் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து கலெக்ட் த டேட்டா. ஸோ அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோன்ட் காம்ப்ரமைஸ் த டேட்டா கலெக்ஷன். ஓகேங்களா? சார் நான் இந்த டேட்டா எனக்கு போதும், நான் இதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஓகே, as soon as possible உங்களால் எவ்வளோ டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுமோ, ஓகேங்களா, as much as possible டேட்டாஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ், டிஃப்ரெண்ட் ஆஃப் டேட்டா சோர்சஸ் இதுலேருந்து பார்க்கலாம். எஸ்கியூஎல் டேட்டா செட்டாக கொடுங்க, சிஎஸ்வி ஃபைலாக இருக்கா பரவாயில்ல கொடுங்க, ஸோ ஜேசன் ஃபைலாக இருக்கா கொடுங்க, எக்ஸ்எம்எல் ஃபைலாக இருக்கா கொடுங்க. இல்லை நானே நெட்லேருந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரா டேட்டாஸாக எடுத்துக்கிறேன், டெக்ஸ்ட் ஃபைலாக எடுத்துக்கிறேன், டாக்குமெண்ட்டாக இருக்கு எடுத்துக்கிறேன். அப்போ உங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா as much as possible எவ்வளோ டேட்டாஸ் முடியுமோ அவ்வளோ டேட்டாவையும் அந்த டார்கெட் ப்ராப்ளத்துக்கு டிஃபைன் பண்ணக்கூடிய சொல்யூஷனுக்கு யூ ஹேவ் டு கலெக்ட். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இது காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. டேட்டா கலெக்ஷன், ஒன்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரா டேட்டான்னு சொல்லுவோம். இந்த ரா டேட்டாவை நம்ம வந்து ப்ராசஸ்டு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த டேட்டா கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ். அதாவது ரா டேட்டா அப்படிங்கும்போது அது எல்லா டேட்டா சோர்ஸ்லையும் இருக்கும். யூ ஹேவ் டு டிஃபைன் ஒன் காமன் சோர்ஸ். இப்போ நான் எக்ஸல் அனாலிசிஸ் பண்ண போறேன்னா எல்லாத்தையும் கன்வெர்ட் இன்ட்டு சிஎஸ்வி ஃபைல். இல்லை சார் நான் பைத்தான்ல பண்றேன்னா எல்லாத்தையுமே கன்வெர்டட் இன்ட்டு சிஎஸ்வி ஆர் எஸ்கியூஎல் ஆர் சம்திங், ஏதோ ஒரு டேட்டா பேஸ் ஃபைலாக நான் என்ன பண்றேன் ஜேசன் ஃபைலா கிரியேட் பண்ணலாம். ஒரு காமன் சோர்ஸாக பண்ணணும். காமன் சோர்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அதில் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். டேட்டாவை ப்ராசஸ்ட் டேட்டா இப்போ நம்ம சொன்னோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ சிம்பிளாக இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீட்பேக் அனாலிசிஸ் இந்த பேங்க்னு வச்சுக்கோமே. நீங்கள் வந்து ஒரு 100 கஸ்டமர்கிட்ட வெளியில் நின்று ஒரு ஹெல்ப் டெஸ்கில் இருக்கீங்க, ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க, ஃபில் பண்ண சொல்றீங்க. அவங்க வந்து 10 ஃபீல்டு இருக்கும், அந்த 10 ஃபீல்டை ஃபில் பண்ணும்போது எல்லாருமே 10 ஃபீல்டு ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? சம்படி மிஸ்ஸிங் தட் பர்டிகுலர் ஃபீல்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் இருக்கும், ஃபீமேலை டிக் பண்ணியிருப்பாரு, அவர் பின்னாடி இருக்கிறது தான் பாக்ஸ்ன்னு நினச்சி ஃபீமேலை டிக் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கும், அன்கிளாசிஃபைடு டேட்டா நிறையா இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணா ஹைஃபன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னது கொஸ்டின் மார்க் கேட்டு வச்சுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான மிஸ்கிளாசிஃபைடு டேட்டாஸ், அன்ரெகனைசபிள் சிம்பிள்ஸ் டேட்டாஸ் இதெல்லாமே இருக்கும். அப்போ வி ஹாவ் டு கிளீன்.
அதாவது ரா டேட்டாவை ப்ராசஸ் டேட்டாவை. அதுக்காக நான் அந்த ரோலாக ரிமூவ் பண்ணலாமா சார்னா, ரோலாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டேட்டாவே இருக்காதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு தான் சில ஸ்ட்ராட்டஜிஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் we have to go for regular expression analysis, missing data analysis, row reduction method, column reduction method, or else மிஸ்ஸிங் டேட்டா அனாலிட்டிக்ஸு, மீன் மோட் மெத்தடு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மெத்தட்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஸோ அந்த போஸ்ட்டில் நம்ம அதை எப்படி டேட்டாவை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா க்ளீன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ரா டேட்டாவை இன்ட்டு ப்ராசஸ்டு டேட்டாவை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் 1 கோடி ரெக்கார்டை கொடுக்குறாங்க, இல்லை 1 கோடி டேட்டாவை எடுத்து வச்சுட்டு 1 கோடி டேட்டாவை நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படியும் பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு ட்ரெயின் டேட்டா, டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கன்வெர்ட்லாம் பண்ணணும். அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி யூ ஹாவ் டு சூஸ் பெஸ்ட் ரெக்கார்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி அதோட அனாலிசிஸ் பண்ணி அவுட்புட்டை பேஸ் பண்ணி தென் ஒரிஜினல் டேட்டாவை கொடுத்து அனாலிசிஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் டேட்டா கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூ அனாலிசிஸ் பண்ணுவீங்க, ரோ ரிடக்ஷன், ஆட்ரிபியூட் ரிடக்ஷன் பண்ணுவீங்க, தென் வந்து மிஸ் வேல்யூ அனாலிசிஸ் பண்ணுவீங்க, மீன் மோட் மெத்தட் ப்ராசஸ் பண்ணுவீங்க, ஸோ வெயிட்டேஜ் அனாலிசிஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து கன்வர்ஷன்ஸ் ப்ராசஸ், அதாவது நியூமரிக்கல் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் பண்ணி டேட்டா கிளீன் பண்ணி ப்ராசஸ்டு டேட்டா செட்டாக வச்சுக்குவீங்க. தென் அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைசிங் த டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கு. லேர்னிங் மெத்தட்ஸ் நம்ம சொல்லுவோம். சூப்பர்வைஸ்டு லேர்ன் டேட்டாவா, அன்சூப்பர்வைஸ்டு டேட்டாவா, அதாவது சிங்கிள் வேரியன்ட் டேட்டாவா, மல்டி வேரியன்ட் டேட்டாவா, இல்லை அப்படின்னா யூனிவேரியண்டா, ஸோ கிளாஸ் லேபிளா, ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்க டைம் சீரீஸ் டேட்டாவா, ஸ்டாட்டிக் டேட்டாவா, கண்டினியூஸ் டேட்டாவா. ஸோ இது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தடாலஜியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். அனாலிசிஸ்ங்கிறது ஒரு பெரிய பார்ட், ஓகேங்களா? ஸோ டேட்டாஸை எடுத்து ஸ்பிளிட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது அதில் தான் நீங்கள் உங்களோட ஆக்சுவல் ப்ராசஸையே கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் இதே இது வந்து ப்ரெஸ்கிரிப்டிவாவோ இல்லை டெஸ்கிரிப்டிவாவோ இருந்துச்சுன்னா அதில் வந்து பெரிய ஒரு இதாக இருக்காது. அதே இது காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ் ஒரு புதுசாக நியூ ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு நோ அபவுட் அட்வான்ஸ்டு அனாலிசிஸ் கான்செப்ட்ஸ், ஓகேங்களா? எப்படி டேட்டா எடுக்கணும், சில அதுக்குள்ளே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாட்டிக் டேட்டா எடுத்தால் அதுக்குள்ளே இந்த டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டெசிஷன் ட்ரீஸ், நெய்வ் பேஸ், இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இல்லை நமக்கு வந்து கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக கிளாசிஃபிகேஷன் இருக்குது, எஸ்விஎம், நெய்வ் பேஸ். ஸோ இது மாதிரியான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டேட்டாவாக இருக்குது, நியூரல் நெட்வொர்க், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், இந்த மாதிரி கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் அனலிசிஸ் இந்த டேட்டாவில் ப்ராசஸ் பண்ணணும். இது மூலமாக தான் ப்ராசஸ், ரைட்? ஸோ எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே இப்போ ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவோ இல்லை ஒரு டேபிளாவோ கொடுத்தீங்கன்னா எண்டு யூசர் ஆர் எண்டு கஸ்டமர் ஆர் எண்டு ஓனர் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், ஓகேங்களா, அவங்களுக்கு அது புரியுமானா புரியாது. So we need to convert numerical or data into என்ன பண்ணணும் அப்படின்னா visualization form. ஸோ டேட்டா விசுவலைசேஷன் முக்கியமான வேலையே அதுதான். கன்வெர்ட்டிங் டேட்டாஸ் இன்டு சார்ட்டு, பார் சார்ட்டு, பை சார்ட்டு, ஸ்கேட்டர் டயக்ராம். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க எந்த லொக்கேஷன் வந்து கஸ்டமர் வந்து எந்தெந்த லொக்கேஷன் இன் தமிழ்நாட்டில் வந்து ஹையர் பையிங் கெப்பாசிட்டியில் இருக்காங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் சார் திருச்சி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக யூ ஆர் கிவிங் ஒன் தமிழ்நாடு சார்ட்டு அண்ட் பின் பாயிண்ட்ஸ் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த விசுவலைசேஷன் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான விசுவலைசேஷன் கான்செப்ட் அதுக்கு தான் இப்போ நம்ம பவர் பிஐ யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ பவர் பிஐ இன்க்ளூட் தானே இதில், ஓகே? ஸோ பவர் பிஐயை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ட்ஸு, பார் சார்ட்ஸு, பை சார்ட்டு, ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ், தென் பிவோட் அனாலிசிஸ், ஓகேங்களா, டைனமிக்காக எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பவர் கொரிஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ விசுவலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, காமா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பிபிடியை ப்ரெசென்ட் பண்ணுறது, தென் பவர் பிஐலேருந்து அப்படியே எப்படி ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஆப்பு டேரெக்டாக நீங்கள் மட்டும் ஒரு பிபிடியை போட்டு காட்டினீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு இன்ட்ராக்டிவாக எப்படி கொண்டு போகிறது. ஸோ இது மாதிரி ப்ரெசென்டிங் த டேட்டாங்கிறது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஸோ இதுதான் டேட்டா அனாலிசிஸோட கோல்டன் ஸ்டெப்ஸ், 6 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் டிஃபைன், collect the data, cleaning the data, analyzing and visualization,
தென் ப்ரெசென்டிங். ஸோ பைத்தான் எடுக்கும்போது மேட்ப்ளாட்லிட், பைப்ளாட் இந்த மாதிரி கோடிங் மூலமாவே எப்படி சார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த த்ரூ அவுட் த ப்ரோசஸ் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த கோல்டன் ஸ்டெப்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ். நீங்க எந்த கம்பெனி போனாலும் எந்த அனலிஸ்ட் ஆனாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் தே ஆர் டூயிங் தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இது வந்து எப்படின்னா த்ரூ விசுவல் ஆர் நாட் விசுவல். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாவே நீங்க இதுக்குள்ள அடாப்ட் ஆயிருவீங்க. ஒரு டேட்டாவை எடுத்தா இப்படிதான் பண்ணணும். இது எல்லாமே குளோபல் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப். இதை தான் நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரி லைஃப் சைக்கிளாகவும் கொண்டு வருவோம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் எடுக்கணும், ஸோ அதான் கொஸ்டின் எடுக்கணும், டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், க்ளீனிங் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும், அனாலிட்டிக்ஸ் பண்ணணும், விசுவலைசேஷன். ஸோ லைஃப் சைக்கிளுமே இதே தான். ஓகேங்களா? இந்த 6 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகேங்களா? அது என்ன சார் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்? சிம்பிள். சில கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் இப்படிதான் ஆனிச்சுப்பா, இந்த வருஷம் இப்படி ஆனிச்சு, 10 வருஷம் நான் அந்த கம்பெனில இருக்கேன், இதுதான் இந்த வருஷம் இப்படிதான் பண்ணணும். இப்போ இந்த மாசம் ஃபார் எக்ஸாம்பிள் மழை காலமா இருக்கு, மழை காலமா இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் கம்மியா ப்ரொடக்ஷன் பண்ணுங்க, ஏன்னா மழை காலத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இல்ல வெயில் காலமா இருக்கு, ஐஸ்கிரீம் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுங்க, ஸோ நிறைய பேர் வாங்குவாங்க, கம்பேரிட்டிவ்லி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அப்பதான் காம்படிட்டிவ் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து அனலிட்டிக்ஸ் ஸ்கில் தெரியுமானா தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளேயே இருந்து அந்த டேட்டாவை பார்த்து 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 தே நோ. அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அவங்களுக்கு பேர் டேட்டா அனலிஸ்ட் ஆர் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இருக்காது, எந்த டேட்டாவும் தெரியாது, ஆனா தே நோ. ஓகேங்களா? ஸோ என்டையர் ப்ராசஸ் ஆஃப் கான்செப்ட். ஓகேங்களா? அவங்க எதுவுமே இருக்காது, அவங்க ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் அவேர் இருக்கும், ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதனால அது உங்களுக்கு கிரவுண்டட் தியரி தெரியும், தென் நரேட்டிவ் அனாலிட்டிக்ஸ் தெரியும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே சூஸ் ஆர் தே அனாலிசிஸ் ப்ராசஸ். அதுதான் குவாலிட்டேட்டிவ். சார் நீங்க வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனலிஸ்ட் ஆகினா ஆக மாட்டீங்க. எப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா யூ நோ த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னா நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது அனலிஸ்ட் கேட்டகரியில இருப்பீங்க, பிசினஸ் அனலிஸ்ட் கேட்டகரியில இருப்பீங்க. அப்போ யூ ஹேவ் டு டூ திஸ் திங்ஸ். பட் யூ ஆர் கோயிங் ஃபார் குவான்டிடேட்டிவ் அனாலிட்டிக்ஸ். குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஹைப்போதீசிஸ் அனாலிசிஸ், சாம்பிள் டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் பண்ணி. ஓகேங்களா? உங்களுக்கு டைரக்டா சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. சார் டேட்டா கொடுங்க, நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாசிபிலிட்டிஸை சொல்றோம் அப்படிங்கிறத சொல்றது தான் உங்களோட வேலையா. ஸோ யூ ஆர் கோயிங் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு தான் இருக்கு. ஸோ இவ்வளவுதான். இதுதான் வந்து யூ நீட் டு நோ அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அனாலிட்டிக்ஸ் சம்பந்தமா வெளியில எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நான் அதை பத்தி உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். Where is Algesia? Lokesh, any doubts? Nitya? Any doubts? as of now கிடையாது சார். லைக் இஃப் Okay. எனிதிங் ஐ வில் பிக். இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ஓகே ஓகே ஓகே. ஒரு சின்ன டவுட். இப்போ வந்து Yes. லைக் கம்பெனி பேஸ்ல வந்து இப்போ ம். டூல்ஸ் வந்து இவங்க கொடுக்குற டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல வந்து நம்ம டிசிஷன் இல்ல, பண்றதா? உங்களோட டிசிஷனா தான் மேக்ஸிமம் இருக்கும். இல்லைனாலும் அவங்க என்ன காமன் டூல்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதை இங்கேயே நீங்க கத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேற எதுவும் இருக்காது. இருந்தால் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்போ சிம்பிள் வந்து நான் சொல்றேன், இப்போ நம்ம பவர் பிஐ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அவங்க டேப்லு கேட்குறாங்க அப்படின்னா டேப்லுக்கும் பவர் பிஐக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் என்னன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அதுல ஃப்ரீ பவர் பிஐ. டேப்லுங்கிறது கமர்ஷியல் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க சொன்னாங்கன்னா மாறித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேங்க. பட் ஆனா அதை பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. பட் டூல்ஸ் வந்து காமனா வந்து நீங்க கேட்டீங்கன்னா கூட டீம்ஸ்ல கேட்டீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி நீங்க இதை லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க இதுவே ஓகே கம்ஃபர்டபுள் தான், நீங்க ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
பட் ஆனால் கம்பெனி டிபெண்டன்சிஸ் தான் ரொம்ப முக்கியம். கம்பெனி கிட்ட நீங்க வந்து முடியாது பண்ணாது சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஓகே. பட் தே கிவ் சம் டைம். ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்றது. ஓகே ஃபைன். ஓகே. நித்யா. சார் நோ டவுட் சார், கான்செப்ட் புரிஞ்சது. நெக்ஸ்ட் போகலாம் சார். Okay, okay. So today's classes are enough. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன். ஷெட்யூல் உங்களுக்கு நான் அனுப்ப சொல்றேன் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிற ஷெட்யூல். ஓகேங்களா? ஸோ இந்த 30 டேஸ்ல நம்ம எப்படி இதை வந்து சம்மரைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் யூஸ் பண்றேன். பிகாஸ் நீங்க உங்களோட டார்கெட் டொமைனை நீங்க ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பத்தின டொமைன் நாலேஜை கேதர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் செட்ல நான் எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே 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 ஓகே. ஸோ ஸ்கில்லை நான் அப்டேட் பண்ணிடுறேன். டொமைன் அப்டேஷன் உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. Thank you, sir. Good session. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ.